ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் டைம் நம்ம இந்த ரிவிஷன் போட்டிருந்தோம்ல, அந்த ரிவிஷன் 10th போட்டிருந்தோம். இப்போ இந்த வீடியோ 12th, அதாவது 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கில் யூனிட் ஃபஸ்ட்லேருந்து யூனிட் லாஸ்ட் வரைக்கும் இருக்க எல்லா இலக்கண குறிப்புகளும் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதை நான் எப்படி மேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ இது செந்தமிழ் அப்படின்றது பண்பு தொகை, சரிங்களா? அப்போது பண்பு தொகை கேட்டகரியில் உங்கள் புக்கில் எங்கே எல்லாம் இருந்ததோ ஃபுல்லாக எல்லா பண்பு தொகையும் செலக்ட் பண்ணி இங்கே மேக் பண்ணியிருக்கேன். ஏன் இதெல்லாம் பண்பு தொகை? செந்தமிழ், செந்நிறம், கருந்தடம், வெங்குருதி, பெருங்கடல், புதுப்பெயல், கொடுங்கோல், வெங்கது, இது எல்லாமே மை அப்படின்ற விகுதி பெற்று முடிகிறனாலையும் செம்மை, கருமை, வெம்மை, பெருமை, புதுமை, கொடுமை, இதெல்லாம் ஒரு கேரக்டரை குறிக்கிறது. ஆக்சுவலாக இப்படி ஒரு கேரக்டரை சொல்கிறனால இது பண்பு தொகை அப்படின்ற கேட்டகரியில் வரும். இப்போது அடுத்து முத்து, முத்தாய் பாருங்கள், ஊன்ற ப்ளஸ் ஊன்ற. இப்போ முத்து ப்ளஸ் முத்தாய், ஊன்ற ப்ளஸ் ஊன்ற, இதெல்லாம் பிரித்தா நமக்கு பொருள் தருது. இப்படி பொருள் தருது அடுக்கு தொடர் அப்படின்ற பகுதியில் வரும், சரிங்களா? அடுக்கு தொடர். எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நான் வீடியோ எடுக்கும் போது தான் தாக எடுக்கும், பாத்ரூம் வரும், பசிக்கும் எல்லாமே. அதனால் பேக்ரவுண்டில் இந்த மாதிரி சத்தம் கேட்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நெக்ஸ்ட்டு சிவந்து, வெந்து, சினந்து, இது எல்லாமே வினை எச்சத்துக்குள்ளே வரும். ஏன் இது வினை எச்சம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஊ அப்படின்ற விகுதி பெற்று முடிகிறனாலையும் இந்த வினை சொல்லுக்கு பக்கத்தில் இன்னொரு வினை சொல்ல மட்டும்தான் நம்ம போட முடியும். அதனால் இது வினை எச்சம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வியர்வை வெள்ளம் அப்படின்றது நம்ம புக்கில். வியர்வை வெள்ளம், அதாவது வெள்ளமாக வியர்வையே வருது, வியர்வையே வெள்ளம் போல் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உவமையே உருவகமாக வர்றது என்னது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உருவகம் இதுக்குள்ளே வரும். நெக்ஸ்ட்டு பாதகர், செற்றவர், உயர்ந்தோர், இது எல்லாமே எப்படி வரும்? பாதகர், செற்றவர், உயர்ந்தோர், இது எல்லாமே வினையால் அணையும் பெயர் அந்த கேட்டகரியில் வரும். ஏன்னா அந்த செயல் மூலமாக அவங்கள வினையால் அணையும் பெயர், சரிங்களா? அந்த செயல் மூலமாக அவங்கள குறிக்கிறனால இது வினையால் அணையும் பெயரில் வரும். நெக்ஸ்ட்டு செற்ற, திருந்திய, புக்க, அப்படின்ற விகுதி பெற்று முடிகிறனாலையும் இந்த சொல்லுக்கு பக்கத்தில் இன்னொரு பெயர் சொல்ல மட்டும்தான் போட முடியும். அதுபோல் இருக்கிறது பெயர் எச்சம். இந்த இலக்கண குறிப்புகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குரூப் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இதை பார்த்துக்கலாம், ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். காய்ந்த காய்கின்ற காயும், வளர்ந்த வளர்கின்ற வளரும், வயங்கிய வயங்குகின்ற வயலும், தாழ்ந்த தாழ்கின்ற தாழும், தொல்நெறி, இது மாதிரி 3 காலத்தையும் உள்ளுக்குள்ளே வச்சு வரனால இது வினைத்தொகை. காலம் கடந்த பெயரெச்சமாக வருது வினைத்தொகை அப்படின்ற கேட்டகரிக்குள்ளே வரும், சரிங்களா? ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா அரியா, மறவா, அடையா, பொய்யா, இந்த ஈற்றெழுத்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா கெட்டு எதிர்மறையான பொருளுக்கு தரனால ஈறு கெட்ட எதிர்மறை பெயரெச்சத்துக்குள்ளே இது வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நகை, அழுகை, இளிவரல், மருட்கை, அச்சம், பெருமிதம், வெகுளி, உவகை, இது எல்லாமே தொழிற்பெயரில் வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடலும், பாடலும், அறிவும், புகழும், இப்படி அப்படின்றது வெளிப்படையாக வந்துச்சுனாலே அது எண்ணுமை. எப்படி இலக்கண குறிப்பு கேட்டாலும் கண்ணை மூடிட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி ஈஸியாக நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம், பாருங்கள். எல்லாத்தையும் லிங்க் எல்லாம் உங்களுக்கு பிளேலிஸ்ட்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மா, மயிலை, மாதவம், சரிங்களா? மா அப்படின்றது உரிச்சொல் தொடர் உறுப்பு, இது உரிச்சொல்ல வரும். ஓகே, இப்போ 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்குக்குள்ளே என்னெல்லாம் இலக்கண குறிப்புகள் இருக்கோ எல்லாத்தையும் கேதராக ஒரு வீடியோவில் நம்ம பார்த்துட்டோம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரிவிஷன் வீடியோ என்ன போடலாம் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.